ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கோடோனோ சிஸ்டர்ஸ் எபிசோட் 2 தான். ஸோ பார்க்குற எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ நம்ம கிட்ட அங்கே சொல்கிறான், அங்கே மிக்கோடோனோ அவர் வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு. ஏன்னா இது மூலமாக நம்ம ஹீரோக்கு அந்த பாண்டிங்கை உருவாகும். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை அதை வந்து நம்ம ஹீரோவால் தகுத்தெறிய முடியும். மீவாக்கு வேற ஒரு ஷோகி மேட்ச் இருக்கு. ஆனால் இப்போ உண்மையிலேயே என்ன பிரச்சனையா இருக்குன்னா, என்னோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவையா? நான் அவங்க வந்து ஒரு ப்ரோட்டஜி, இந்த மாதிரி வீக்கெண்டில் கூட அவங்க அப்படி ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலான ஆளால அங்கே என்ன பண்ண முடியும்? சுபாரோட சன்னா இருந்தாலும் இன்னேட்டா எந்த விதமான டேலண்ட்டும் இல்ல. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னால உதவியா இருக்க முடியுமா? இல்ல, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். கடைசியில் அவங்களால எதுவுமே பண்ண முடியலனா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையிலாச்சும் நான் உதவி அவங்களுக்கு பண்ணணும். அதுக்கு முதல் படியா இருக்கிறது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும். அதுக்காக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் நீக்கா வரா. நீக்கா வந்த உடனே நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போயிடறான். ஏன்னா நம்ம நீக்கா சுத்தமா மந்து போயிட்டா. ஹீரோவும் இந்த இடத்துல தங்கின்னு இருக்கானு. ஆளும் ஒரு டிஷ்ஷை பயங்கரமா ரெடி பண்றான். அதோட டேஸ்டும் அப்படி இருக்கு. இல்ல வேணாம், இந்த மாதிரி ஃபுட்டை வச்சு என்ன டேம் பண்ணலான்னு பாக்குறியோ? எனக்குன்னு ஃபுட் இருக்கும் போது நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிடணும்? லிஸ்ட் வெளில வரும்போதும் அதே விஷயத்தை தான் அவ யோசிக்கிறா. என்னதான் ஆளு பண்றான்னு பார்த்தா பயங்கரமா சமைக்கிறான். சமையலுக்கான நோட்டு 4-5 இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரெசிபியை அப்படி பார்த்து சமைக்கிறான். எந்த விதமான தப்பும் இருக்க கூடாது அப்படின்னு ஆளு காஷியஸா இருக்கான். மீவாவும் வரா. ஆமா, இவன் என்ன பண்ண இருக்கான்? மீவா, நீங்களும் வந்திருக்கீங்களா? டின்னருக்கு ஒரு அல்டிமேட்டான சமையலை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். டென்ஷனுக்காக ரொம்ப இவன் ஏங்குறான். ஆனா அவனுக்கு கிடைக்க போகுது இல்ல. முன்னாடியே செஃப் எல்லாம் இவங்க வச்சிருப்பாங்க. ஆனா எந்த விதமான ஃபுட்டும் இவங்களுக்கு ஒத்துக்கல. இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எல்லாத்தையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் எந்த அளவுக்கு அருமையா இருக்கும்னா, எந்த விதமான பசங்க பார்த்தாலும் அதுக்கு ஏங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஃபுட்டே சாப்பிடல. ஹீரோட ஃபுட் அவங்க சாப்பிட போறாங்க. அதனால நம்ம நீக்கோக்குன்னு பேலன்ஸ்டா சில பல ஃபுட் இருக்கு. அதை தான் அவ சாப்பிட்றா. அதை சாப்பிடும் போது நாக்கியே செத்து போயிடும் போல. இருந்தாலும் அவளுக்கு ஏக்கமா இருக்கு, மாலி என்னதான் பண்ணியிருக்கான்னு. அங்க போய் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியே வாயிலிருந்து ஜொல்லியே ஊத்தம் போல அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கான். என்ன நல்லா இருக்கா? இதுல கால்சியம், விட்டமின் எல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி 74 கிராம் 250 கிராம்னு எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். பர்ஃபெக்டான ஃபுட், நீங்க சாப்பிடலாம். இதை கேட்டோடனே அவ புரியுதுன்னு சாப்பிட்றா. அதை அவ சாப்பிட்றா. அதோட டேஸ்டும் செம்மையா இருக்கு. அதெல்லாம் ஓரளவு தான் நல்லா இருக்குன்னு அவ போய் சொல்றான். இந்த இடத்துல என்னதான் ஆகுதுன்னு நம்ம மீவாவும் எட்டி பாக்குறா. இதை பார்த்தோன்னே ஆளு விடுவானா? அங்க போய் சொல்ல ஆரம்பிச்சிடான், இதுல கால்சியம் இருக்கு, கேலரிஸ் இருக்கு, உன்னோட பிரெயினுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு. மீவாக்கும் வேற வழி இல்லாம அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறா. நீக்கோ நம்ம இப்படி நேருக்கு நேர் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்ல. அங்க நீக்கோக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப ருசியா இருக்கு. ஆளும் இப்படி பாக்குறதுனால அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரி, உங்களை பார்த்து நான் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த இடத்துல இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது நம்ம ஆளுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு முரட்டுத்தனமான பூனை அது சாப்பிடவே சாப்பிடாதுல, அதுக்கு சாப்பாடு குத்தா எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல கசுக்கியும் வரா. ஆமா, என்ன ஏலியா? அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க ஃபுட்டை சாப்பிடறத பார்த்தோன்னே நம்மால அங்க விடாம நிறையவே சொல்ல ஆரம்பிக்கிறான். விட்டமின் ஏ, B2 இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த ஃபுட்ல. உனக்காகவே நான் ரெடி பண்ணிருக்கேன். உன்னோட பியூட்டி அதுவும் என்ஹான்ஸ் ஆகும். ஆனா அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அம்மா, அட்லீஸ்ட் வந்து சாப்பிட்டு தான் பாரு. எல்லாமே நல்லா தான் அவன் செஞ்சிருக்கான். டேபிள் ஒன்னும் எனக்கானது இல்ல, இதெல்லாம் நார்மலான ஃபேமிலிக்கானது. எனக்கு ஒன்னும் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வேணாப்பா. இந்த இடத்துல அவ கேட்கல. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான். அந்த பூனை ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கிற மாதிரி அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த இடத்துல அவ தான் ஃபுட்டை சாப்பிடலனா என்ன, நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு நீக்கோ அதை சாப்பிட போறான். அதுக்குள்ள ஆளு தடுக்கிறான். வேணாம், அது அவளுக்காக செஞ்சது. நீ சாப்பிட்டா அவ்வளவுதான், உன்னோட ஃபேட் அது வந்து இன்னமும் ஏறி போயிடும். பெருமா நீ ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். பாடியில உள்ள போற விஷயம் எல்லாத்தையுமே நான் ட்ராக் பண்ணி தான் இருக்கேன். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். சொன்னது டபுள் மீனிங்கா இருக்குமா? இதனால அவ கத்த ஆரம்பிச்சா, என்னடா நீ சொல்ல இருக்குன்னு. சீன்ல ஆளு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அங்க கசுக்கி கேட்கற மாதிரி இல்ல. நம்ம ஆளு ரெடி பண்ணி வைக்கிறான். ஆனா அவ வந்து சாப்பிடாம தான் போறா. அங்க மிக்கடோனவோ சொல்லியிருப்பாரு, நீ வந்து என்னோட பொண்ணுங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும்னு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு என்னதான் வேணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி டைரக்டா கசுக்கியை மீட் பண்ணி பேசலானே போயிடறான். கசுக்கிக்கு அங்க ஃபேன் கேர்ள்ஸ் ரொம்ப அதிகம். அங்க வந்து இங்க ரொம்ப பிரகாசமாவும் ரொம்ப அற்புதமாவும் இருக்கீங்க இப்படின்னு நிறைய பொண்ணுங்க சொல்ல இருக்காங்க. ஹீரோ வந்து யோசிக்கிறான், நான் எதிர்பார்க்கல இவ இந்த அளவுக்கு பாப்புலரா இருப்பான்னு. அங்க கசுக்கின்னு அவன் கத்துறான். மத்தவங்களுக்கும் தெரியுது அதே டேலண்டே இல்லாத பையன் தானே இவன். இங்க என்ன பண்ண இருக்கான்? கசுக்கியும் சொல்றான், வந்து என் கிட்ட வராத, நீ ஒரு முட்டாளு. நீ கிட்ட வந்தா என்னோட பாப்புலாரிட்டி இது மேல ஒரு ஷேடோவா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல நம்ம ஹீரோ நேத்து அந்த விஷயத்தை பத்தி சொல்றான். நேத்து வீட்டுல நான் தனியா நைட் வரைக்கும் உங்களுக்காக நிறையவே யோசிச்சேன். இங்க அதை ஏத்துக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நைட் என்னால அதை கொடுக்க முடியும். என்னோட முழு லவ்வால அந்த விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க தான் போறேன் நைட்ல இப்படின்னு அவன் சொல்ல, அது டபுள் மீனிங்கா போயிடுது. இந்த இடத்துல என்னவோ ஏதோ நினைச்சுக்கிறாங்க. ஆமா, என்ன ரிலேஷன்ஷிப் அவன் கூட? சொல்லுங்க கசுகி, என்ன விஷயம்? என்ன ஓன்னு இருக்கு உள்ள? டேய், வீட்டுக்கு போனக்கு அப்புறம் உன்னை விட மாட்டேன்டா. அதுக்கு அவன் ஓடியே போயிடறான். நெக்ஸ்டா இருக்குது நம்ம நீக்கோ
நிக்கோ தான். நிக்கோ பார்க்கலான்னு போனா அங்க வந்து கராத்தேவை பத்தி அவங்க பேசின்னு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ போய் நின்னா நேத்து அங்க இன்டைரக்டா ஏதோ ஒண்ணு சொன்னால அந்த விஷயம் ஞாபகம் வர அங்க வந்து மத்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுறாங்க. அம்மா யாரா நீ, உனக்கெல்லாம் எப்படி தகுதி வந்தது இவ கூட பேசுறதுக்குன்னு. அங்க இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாரையுமே அவ கத்துறா. இங்க அவனுக்கு புரிஞ்சு போயிடுது இங்க இந்த வேலைக்காவது நம்ம ஓடிலான்னு. கடைசியா யாரு இருக்கானா நம்ம மீவா ஒண்டிதான் இருக்கா. மீவாவை தேடி அவன் டக்குன்னு ஓடி போறான். மீவா பக்கத்துல இருக்க பொண்ணுங்களும் மேக்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல. மீவா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அதை சால்வ் பண்ணி விட்டுறா. நான் அவளுக்கு அவங்க மீவா கிட்ட பேசல, அப்படியே போயிடறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வரும்போது அதை பாக்குறான். அந்த இடத்துல அவ தனியா உட்காந்து இருக்கா. வீட்டுல இருக்கிற மாதிரிலாம் இங்க ஜாலியாவ இல்ல. இடத்துல இதனாலேயே ஆளு கூப்பிடுறான். வாங்கல நம்ம வந்து கேஃபடேரியாக்கு போலாம், அங்க போய் ஒன்னா சாப்பிடலாம். இல்ல முடியவே முடியாது, இல்ல நீங்க வந்தே ஆகணும். இதனால அவங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. வரணும்னு அவன் கத்துறான். இல்ல முடியாது முடியாதுன்னு அவ கத்துறான். அதே மாதிரி அவங்க ஓடுறாங்க. அங்க மீவாவால அவளுக்கும் ஓட முடியல. ஹீரோக்கு அங்க புரியுது இவ அத்லெட்டிக்ஸ்ல அந்த அளவுக்கு குட்டா இல்லன்னு. நம்ம ஹீரோமா தான் ஒரு வகையில. ஆமா நீங்க எதுக்கு தனியா இருந்தீங்க, யாரு கூடயும் மிங்கிலும் ஆகல. என்னால எப்படி அவங்க கூட மிங்கில் ஆக முடியும்? நான் வந்து ஒரு ராயல். அதே டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு டைம்ல அந்த அளவுக்கு ஹை ஸ்கூல் பொண்ணுங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு மோஸ்ட்லி இந்த பொண்ணுங்கலாம் ஒன்னுத்துக்கும் உதவாத விஷயத்த பத்தி தான் பேசுவாங்க. அதே மாதிரி நான் வந்து அவங்களோட லீகே இல்லப்பா. அதுக்கும் மேல எனக்கும் பேசணும்னு விருப்பம் இல்ல. எனக்கும் புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா நானும் ராயல் தான். என்னது? ஆமா ராயலா நான் வீக், ராயலா ஷார்ட், ராயலான ஒரு ஃபெயிலியர், இந்த மாதிரி எல்லாம் சொல்ல அங்க வந்து அவளுக்கு ரொம்ப சிரிப்பாயுது. நீ உண்மையிலேயே ஒரு இடியட் தாண்டா அப்படின்னு சொல்லிடுறான். அங்க மீவாவும் ஒரு விஷயத்த சொல்றான். 3 வயசு இருக்கும் போது அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்ட ஓடி சீக்கிரட்டா அவ சில பல விஷயத்த சொல்லுவா. இதெல்லாம் தான் வேணும்னு. அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ தெரிஞ்சுக்கினா உன்னால ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். 3 வயசுல நான் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சிருக்கான்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்புறம் கசுக்கிக்காக எப்படியாச்சும் ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டை தயார் பண்ணலான்னு அவன் செக் பண்றான். அங்க கசுக்கியும் ஒரு மாதிரி மயக்கமாற நிலைமையில வந்து மயங்கியே போயிடறான். அவளுக்கு செக் பண்ணி பார்த்ததுல பயங்கரமான ஃபீவர் அடிக்குது. கையே அங்க அப்படி கொதிக்குது, அந்த அளவுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. அங்க நம்ம ஹீரோவும் நிறையவே ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தரான். இருந்தாலும் வேணாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மூடிடுறா. சுத்தமா புரியல, ஃபுட்டால தான் இப்படி ஆச்சா, ஏன் எனக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியல. இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான் நல்ல ஃபுட்டை சாப்பிட்டா அவ ஹீல் ஆயிடுவா. அந்த இடத்துல ஆளு எவ்வளவு ஃபுட்டை ரெடி பண்ணி தரான். இருந்தாலும் எதுவுமே அங்க ஒத்துக்கல. எல்லாத்தையும் முடியவே முடியாது வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஒரு நாள் இதே மாதிரி தான் கேட்காம கேரட் சூப் நிறையவே ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போறான். அங்க வேணான்னு சொல்லினே வரும்போதே அங்க தெரியாம மேல விழுந்துறான். பாத்தியா நீ வந்து அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ராங்கா இல்ல என்ன பிடிக்கிற அளவுக்கு. இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன், ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், உங்களால குணமாக முடியாது. அதே டைம்ல உங்களோட ரிகர்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நான் ஏன் உங்களுக்கு ஆக்டிங் பார்ட்னரா இருக்க கூடாது? நான் சுபாரு ஆக்ட்ரஸோட ஒரு மகனா. அப்படி இருக்கும்போது என்னால ஆக்டிங்க தரமா கொடுக்க முடியும். பேசுறதும் ஒரு விதமா சூப்பரா இருக்குமா, அதனால அவ யோசிக்கிறான். என்னதான் ஒரு ஃபெயிலியரா இருந்தாலும் கண்டிப்பா ஆக்டிங்னு வந்துட்டா கொஞ்சமாச்சு இருக்கும்ல, அதனால அவ யோசிச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்றான். நம்ம ஹீரோ தான் பிரின்சஸ்க்கான ரோலை ப்ளே பண்ணும். மை பிரின்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கம்பீரமா அவன் சொல்லுவானா. இதனால நீ வேலைக்காக மாட்டேன், மரியாதையா ஓடி போயிடு அப்படின்னு தோத்தி விடுறான். அவங்க எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான், ஆனா முடியவே முடியாதுன்னு தோத்தி விடுறான். என்னோட அம்மாவோட எஃபோர்ட்னால இவன் வந்து ஏதோ இருக்கிறான் அப்படின்னு அவளுக்கு தோந்து. அப்புறமா ஆளு விடல, நான் 5 வாட்டி படிச்சிட்டேன் 10 வாட்டி படிச்சிட்டேன்னு அங்க வரான். அப்போ ஆளோட ஆக்டிங் ரொம்ப கேவலமா இருக்குமா, அங்கேயும் தோத்தி விட்டுறாங்க. இவன் தேர மாட்டான். புரியல, அதாவது ஒரு ப்ரோ மாதிரி ஆக்ட் பண்றது எப்படின்னு. ஆக்டிங்னு வந்துட்டான், அதுல வாய்ஸ் எல்லாமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது தான் அங்க வந்து நம்மளால ஷைன் ஆக முடியும். அவங்க என் மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. இப்போ நான் இதே மாதிரி பார்த்தனேன்டா நான் ஒரு ஃபெயிலியரா பத்துன்னு இருக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல என்னால இப்படி இருக்க முடியாது. போகும்போதே கசுக்கியோட ஆக்டிங்கை பார்த்து ஓ இப்படிதான் பண்ணுமா இப்படின்னு எல்லாத்தையுமே அவன் கரெக்ட் பண்ணிக்கிறான். அங்க கசுக்கியும் பார்த்து ஆச்சரியமா வரா. காலையில ஸ்கூலு, தினம் சமைக்கிற வேலை, கிளீன் பண்ற வேலை இதெல்லாம் பண்றான். இப்போ இதையும் பண்றானா. என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆளோட ஆக்டிங் அங்க ரொம்ப கொடூரமா இருக்கு. அவன் எந்த மாதிரி டைப்னா என்னதான் ஆக்டிங் பண்ணாலும் இவனுக்கு அது ஒத்து வராது. இந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போடுறதுனால அடுத்த நாள் வந்து தூக்கல ஏதோ பரவாயில்ல எஃபோர்ட் போடுறான்னு சொல்லி பக்கத்திலேயே வச்சுக்கிறான். இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு லைன் அற்புதமா அவன் சொல்லிடுறான். அதுக்காக பாராட்ட அங்க அவன் அழுவ ஆரம்பிச்சிடறான். உங்க அம்மாவோட ஆக்டிங் இவனுக்கு வந்துச்சுன்னு. ஆனா இப்பவும் நம்ம கசுக்கி என்ன யோசிக்கிறானா, எப்படியாச்சும் குணமாயிட்ட இங்க போயிட முடியாதா அப்படின்னு தான் யோசிக்கிறாளே. அதனால ஃபைனலா ஒத்துக்கிறேன், ஃபுட்டை வந்து நான் சாப்பிட ஒத்துக்கிறேன். நான் அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு, சில பல கண்டிஷனை நீ நிறைவேற்றணும். கண்டிப்பா உங்களுக்கு எப்படி வேணும் அதே மாதிரி நான் டேஸ்டியாவே சமைக்கிறேன். கண்டிஷன் அவ சொல்லலான்னு போறா. ஆனா அவளுக்கு ரொம்பவும் வெக்கமா இருக்கு. அங்க பத்துக்குனே வந்து கேரட் இருக்க கூடாது, பிளாக் பெப்பர் இல்ல பல வெஜிடபிள்ஸ் பத்தி சொல்றா. அதெல்லாம் வேணான்னு ஹீரோக்கு புரியுது. இவளுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்கு, ஆனா முடியாதுன்னு சும்மா சொல்லியிருக்கா. சொல்ல அவ பயங்கரமா கத்துறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுங்க. இது லைட்டா ரொமான்ஸ் கலந்து வர ஒரு அனிமேவா, காமெடியான லைட்டா 18+ வர ஒரு அனிமே. அதனால இதுக்கு மேலதான் இன்னமும் நல்லா போகும். மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்கள அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.